இதுக்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன டாக்டர்? அதாவது இந்த ஆட்டிசத்துக்குள்ள மெயின் வித்தியாசமே என்னென்னா, இப்போ சராசரியாக ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய வந்து ஒரு வீட்டில் தனியாக விட்டு போகிறீங்க, இருக்காது, தனியாக இருக்கிறதுக்கு பயப்படும். அதே மாதிரி அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கிற ஒரு ஃபீல்டுக்குள்ளார ஒரு தெரிந்த முகம் வந்துச்சுன்னா சந்தோஷப்படும், நமக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தெரியாத ஒருத்தங்க வந்தாங்கன்னா, தெரியாதவங்க யாரோ ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை வெளிப்படுத்தும். ஒரு ஃபீல்டில் வந்து விஷுவல் ஃபீல்டு அல்லது ஆடிட்டரி ஃபீல்டு, எந்த ஃபீல்டுலேயுமே ஒரு குழந்தையினுடைய ஃபீல்டில் ஒரு புது நபர் அல்லது ஒரு புது மிருகம் அல்லது ஒரு புது பொருள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் சரி, எடுக்கப்பட்டாலும் சரி, அந்த குழந்தையை அது பாதிக்கும். இந்த மாதிரி பாதிப்புகள் கொஞ்சம் கூட இந்த குழந்தைகிட்ட இருக்காது. இது வந்து இந்த குழந்தைய பாதிக்கிறத விட குழந்தையோட பெற்றோரை பல மடங்கு பாதிக்கும். என்ன, நம்ம குழந்தை வந்து கொஞ்சம் கூட நம்மளை சட்டையே பண்ண மாட்டேங்குது, நம்ம குழந்தை வந்தாலும் கவலைப்பட மாட்டேங்குது, விட்டுட்டு போனாலும் கவலைப்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும். அடுத்ததாக என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த குழந்தைய வந்து யாருக்கிட்ட வேணாலும் தனக்கு தேவையானது ஒன்று வேணும்னா அது அம்மாட்ட தான் கேட்கணுன்றது கிடையாது. நேராக போய் அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் அந்த இப்போ பொருள் இருக்கிற ஒரு பாட்டிலை காமிக்கும். அதனால் யாருக்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் வந்து ஈஸியாக பழகிற மாதிரி தெரியும், ஆனால் பழகாது. ஒரு பொருட்டாகவே நீங்கள் வந்து ஒரு ஃபீல்டில் ஒரு டேபிள் இருக்குது, ஒரு சேர் இருக்குது, ஒரு பூத்தொட்டி இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது, ஒரு செருப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு எவ்வளவு அந்த குழந்தை ஒரு மதிப்பு கொடுக்குதோ அதே மதிப்பு தான் இன்னொரு மனுஷன் அந்த ஃபீல்டை வந்தாலும். அதுக்கு மேலே அந்த குழந்தைக்கு ஒரு வித்தியாசமாக அதை பார்க்க தெரியாது. பட் தன்னுடைய உடம்பில் இருக்கிற எல்லா விதமான அவயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும். விரலையே காமிச்சு சுற்றி அதை வச்சு மடித்து சத்தத்தை எழுப்பி அது மூலமாக அது வந்து ஒரு உலகத்தை சிருஷ்டி பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அது பாட்டுக்கு நம்ம சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருக்கும். பசி அடிச்சதுன்னா வந்து சாப்பிடும், தூக்கம் வந்துச்சுன்னா படுத்து தூங்கிக்கும். இங்கே தான் இதுதான் அப்படின்றது ஒரு பொருட்டு கிடையாது. ஸோ குழந்தையினுடைய பாதிப்பே என்ன அப்படின்னா ஒரு தொந்தரவோ அல்லது ஒரு கஷ்டமோ கிடையாது. அந்த குழந்தைய வந்து சமூகப்படுத்த முடியாது, அதாவது சோஷியலைஸ் பண்ண முடியாது. ஒரு நம்ம சமுதாயத்தில் இருக்கிற ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஹயரார்கி, அப்பா புள்ள அண்ணன் தம்பி பக்கத்து வீட்டுக்காரன் விரோதி நண்பன், இந்த மாதிரி ஒரு ஸ்பியருக்குள்ளே அந்த குழந்தை வராது. இப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு பலவிதமான பாதிப்புகள் ஏற்படும். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தோம்னா, மேலும் இந்த மாதிரி குழந்தைங்க எங்கே அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா, நல்ல படித்த பெற்றோர்கள், நல்ல அறிவுள்ள பெற்றோர்கள், இவங்களுக்கு தான் இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்குது. ரொம்ப பிரிஸ்டியஸ் சைல்டு அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு தான் இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்குது. ஒரு லோ சோஷியோ எக்கனாமிக் குரூப்லேயோ அல்லது ஒரு ரொம்ப சராசரிக்கும் கீழே இருக்கிற ஒரு சமுதாயத்தில் இருக்கிறவங்கள்ட்டயோ இந்த மாதிரி குழந்தைகள் அதிகமாக வர்றதில்லை. இதுக்கு 2 விதமான விளக்கங்கள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து அவங்க இதை கண்டுக்கிட்டு வைத்தியத்துக்கு கூட்டிகிட்டு வரலதில்லைன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இந்த மாதிரி இல்லை, இது வந்து ஒரு மாதிரி அடுத்த ஜெனரேஷன் பிள்ளைங்க இந்த ஜெனரேஷனில் பிறந்துருச்சு அப்படின்ற மாதிரியும் ஒரு விளக்கங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரும்போது அந்த குழந்தைங்கள்ட்ட ஃபஸ்ட்டு வேறு ஏதாவது பாதிப்புகள் இருக்குதா, மூளையில் ஏதாவது கோளாறு இருக்குதா, அல்லது ஏதாவது சத்தோ அல்லது ரசாயன மாற்றங்களோ இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி எந்த விதமான குறையும் இல்லை, அந்த மாதிரி குறைகள் இருந்துச்சுன்னா அதுக்கு வேண்டியான வைத்தியங்கள். அந்த மாதிரி குறைகள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இது ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன் தான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறோம். இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த குழந்தைக்கு என்ன, பழகாதது தான் குறை. ஸோ இந்த குழந்தைய வந்து பழக்கத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு குழந்தையாக மாற்றி ஆகணும். ஒரு பழக்கத்தை ஏற்படுத்த வேணும், ஒரு பழக்கத்துக்கு தயார் பண்ணணும். ஆல்ரெடி இந்த குழந்தைகிட்ட என்ன இருக்குது, தேவைகளுக்கு வந்து கேட்குது. தேவையில்லாத சமயத்தில் சும்மா எனக்கு ஜாலிக்காகவோ அல்லது எனக்கு சந்தோஷத்துக்காகவோ வந்து தான் பழகாது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த குழந்தைகளுக்கு தேவைகளை ஏற்படுத்தி பழக்க மாற்று சிகிச்சைன்னு சொல்கிறோம் இல்லையா, பிஹேவியர் தெரப்பி, அந்த மாதிரி முறையில் தான் இந்த மாதிரி குழந்தைகளை வைத்தியம் பண்ண முடியும். மருந்து கொடுத்தோ, இது வரைக்கும் இதுக்குன்னு ஒரு மருந்துகள் கண்டுபிடிக்கப்படலை. ஒரு மருந்து கொடுத்து பழக்கத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னும் வசதிகள் வரல. ஸோ பழக்க மாற்று முறையை தான் வைத்தியம் பண்ண முடியும். இது இல்லாமல் அந்த குழந்தைக்கு வேறு பாதிப்புகள், அடிக்குது, கத்துது, ஓடுது, உடையாடுது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவைகளை குறைக்க வேணும்னா மருந்துகளோ மாத்திரைகளோ கொடுக்கலாம். ஆனால் அந்த குழந்தைய பழக வைக்கிறதுக்கு வந்து
தனிப்பட்ட ஒரு நபர், பெரும்பாலுமே இதை நானே சொல்கிறேன், இந்த மாதிரி குழந்தைங்களோட பெற்றோர்களே நல்லா படித்தவங்க, பெரிய வேலையில் போகிறவங்களாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலாக இந்த குழந்தைகிட்ட உட்காந்து பழகிறதுக்கு கூட நேரம் இருக்காது. உட்காந்து கவலை வேணால் படுவாங்களே ஒழிய உட்காந்து இந்த குழந்தைக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது. அதனால் என்ன பண்ணுறோம், இதுக்குன்னு ஒரு சொசைட்டி ஆல்மோஸ்ட் எல்லா ஊர்களையுமே இருக்குது. பெரும்பான்மையான பெரிய பெரிய நகரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்டிக் சொசைட்டின்னே இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய பேரை எடுத்து இந்த குழந்தைகளை எப்படி பழக்க வைக்கிறது, இந்த குழந்தைகளை எப்படி பழகுவதுன்னு சொல்லித்தராங்க. இதில் பெற்றோர்களே போய் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்து அவங்கள கொண்டு வந்து வீட்டில் வச்சு அவங்க வந்து முழு நேர பயிற்சி, அதாவது காலையில் வந்து ராத்திரி வரைக்கும் இருந்து பயிற்சி கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது இது அங்குலன்னு கூட சொல்ல முடியாது, புள்ளியாக நவுத்தணும். அந்த மாதிரி 3 வயசு 4 வயசுலேருந்து ஆரம்பித்து 10-12 வயசு வரைக்கும் கொஞ்சமாக அதை பழக்க மாற்ற சிகிச்சை மூலமாக சமுதாய ரீதியில் சமூகப்படுத்தப்பட்டு அதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யப்பட்டு வரணும். ஆனால் இந்த குழந்தைகள் வந்து சுத்தம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பழக்கப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. இந்த குழந்தைங்களே ரொம்ப நீட் க்ளீன், ரொம்ப மெட்டிகுலஸாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை பழக்கப்படுத்த வேண்டியதில்லை. எதை கேட்டாலும் வாய்மொழியாக தான் நீ கேட்கணும், எதை கேட்டாலும் வார்த்தையால் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஊக்குவிக்கணும். இதில் இன்னொரு இந்த வித்தியாசம் என்னென்னா, இந்த குழந்தைங்க இப்போ இந்த குழந்தைக்கு பேர் ராமசாமின்னு வச்சிங்கன்னா இது எனக்கு வேணும்னு கேட்காது. அந்த ராமசாமின்றது தன்னுடைய பேருன்னு அந்த பிள்ளைக்கு தெரியும். அப்பாட்ட போய் ராமசாமிக்கு பேனா வேணும்னு கேட்கும், ராமசாமிக்கு முறுக்கு வேணும்னு கேட்கும். பட் ராமசாமி யாரோன்ற மாதிரி இருக்கும் 3வது மனுஷன் பார்க்கும்போது. இந்த குழந்தை பேர் தான் ராமசாமின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது தன்னையே ஒரு 3வது மனுஷனாக பாவித்து பேசும் இந்த மாதிரி குழந்தை. அப்படி இல்லாமல் எனக்கு உனக்கு அந்த மாதிரி இதில் இந்த குழந்தைய பேச வைக்க பழக்கப்படுத்தணும். அதனால் முழு மூச்சுடன், ஆர்வத்துடன், டெடிக்கேட்டடாக அந்த மாதிரி ஒரு இன்வால்மெண்ட் இருந்து இந்த குழந்தைய பழக்கன்னா நல்ல ரிசல்ட் வருது. சில குழந்தைகள் ரொம்ப அருமையாகவே கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் 12 வயசுக்குள்ளார இதை நீங்கள் செஞ்சு முடிக்கணும். ஏன்னா இந்த குழந்தைங்க நல்லா வளர்ந்துருச்சுன்னா, ஃபிசிக்கலி எப்பயுமே குழந்தைங்க அவுட்க்ரோ ஆகிடுச்சுன்னா நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவே முடியாது. ஸோ ஆர்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கு வந்து மெயின் ட்ரீட்மெண்ட்டு பழக்க மாற்ற சிகிச்சை தான். பெற்றோர்களே செஞ்சால் இன்னும் 100% அது ரொம்ப அருமையான ரிசல்ட்ஸ் கொடுக்கும்.